அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கெட் ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிப்பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இந்த 0 to ஹீரோ அப்படிங்கிற மைண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா வெச்சாம்பாரு ஆப் எனக்கு அப்படிங்கிற மாதிரி மந்த்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங் எப்பவும் ஒரு மூமெண்ட் இருக்கும், ஒரு வேல்யூம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இன்றைக்கி தவிடுபடியானது. ஒரு பிரேக் அவுட்டுன்னா அந்த ஒரு பிரேக் அவுட்டுக்கு ஒரு மரியாதை இருக்கணும். அந்த பிரேக் அவுட்டு இல்லாத அளவுக்கு பிரேக் அவுட் நடந்துமே அதனுடைய தாக்கத்தை கொண்டாட்டமே இல்லாமல் அதை ஒரு விஷயமாக எடுத்துக்கொண்டது அப்படின்னு எடுத்துக்கலாம். அது என்ன அப்படிங்கிறது வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து ஒரு போரிங் மார்க்கெட். போர் அடித்தா தண்ணி வரலாம், ஆனால் அந்த தண்ணி நம்ம கண்ணில் வர அளவுக்கு வியாபாரம் இருந்திருக்கு. அந்த அளவுக்கு ஒரு ஆப்ஷன் வியாபாரம் செய்பவர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப ஒரு இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிடுச்சா, அந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிடுச்சா, பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியே இருந்தது. நம்ம புதிதாக வர்த்தகம் செய்பவர்களுக்கு சொல்லியிருந்தோம், காலையில் ஒரு 10 மணிக்குள்ள ஒரு தாக்கம் இருந்தால் பாருங்கள், இல்லைன்னா தவிர்த்துடுங்க அப்படின்னு சொல்லியிருந்த காரணம் என்ன அப்படிங்கிறது நேற்றைய வீடியோவில் சொல்லியிருந்தோம். அது என்னங்கிறது இன்னைக்கு வீடியோலையும் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட ஹை டு லோ 130 புள்ளிகள், அது ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் தான். ஓப்பன் டு ஹை, ஓப்பன் டு லோ அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஓப்பன் டு லோ அப்படிங்கிறது வெறும் 16 புள்ளிகள் தான். அப்போ ஓப்பன் டு ஹை தான் 115 117 புள்ளிகள் இம்பேக்டட் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் நேற்றைய அடிப்படையில் பார்த்தா 17,800 17,900 ஒரு ஸ்ட்ராங்கல் இருந்தது. ஸ்பாட் ஃபியூச்சர் எப்போவுமே ஸ்பாட்டோட இடத்துக்கு தான் க்ளோசிங் ஆகணும். இன்றைக்கி கான்ட்ராக்ட் க்ளோசிங் நடந்ததுனால இன்றைக்கி க்ளோசிங் பாருங்கள், ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் ஒரே க்ளோசிங் தான் கொடுத்துருப்பாங்க. அடுத்த கான்ட்ராக்டோட க்ளோசிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 100 புள்ளிகள் பக்கம், அதாவது 17,900னா நம்மளுக்கு 17,995னா 95 புள்ளிகள் ப்ரீமியத்தில் இருக்கிறாங்க. அடுத்த கான்ட்ராக்ட் அடுத்தது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 17,900 கால் நம்மளுக்கு 15 ரூபாய். 15 ரூபாய்னா இப்போ மார்க்கெட் 17,915. ஏன்னா ஐடிஎம்க்கு மட்டும்தான் மதிப்பு இருக்கும். அதனால் 17,850 புட்டு 0, 17,800 புட்டு 0, 17,850 கால் 65 ரூபாய். ஏன்னா ஐடிஎம்க்கு மட்டும்தான் மதிப்பு இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் மட்டும்தான். இது பார்த்தீங்கன்னா 17 மே 4ஆம் தேதியோட கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா 17,800 புட், 17,900 கால், 18,000 கால், 17,800 கால், 17,900 புட், 17,700 புட், 17,850 புட், 18,100 கால் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. முதலில் சந்தை 17,800 இருந்து 18,000க்குள்ளே இருக்க விருப்பப்படுவாங்க. நடுநிலை 17,900. அப்போ இதற்குள்ளே தான் சந்தை இருக்க வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். அப்போ 17,800 புட் நம்மளுக்கு 37 ரூபாய், 18,000 கால் 56 ரூபாய். அப்போது 17,750 18,050 சந்தை இருக்க அதிகமான வாய்ப்பு. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் ஆப்ஷனை பற்றி புரிஞ்சிக்கவே முடியும். இது ஃபுல்லி ஆப்ரேட்டட் அப்படின்ட்டு. மார்க்கெட் 17,900 நடுநிலையை வச்சு 17,850 17,950க்கும் பார்த்தீங்கன்னா 100 புள்ளிகள். இங்கே பாருங்கள், இவங்க 15 ரூபாய் எடுத்துருக்குறாங்க, இவங்க 17,850 கால் 65 ரூபாய், 17,950 புட் 35 ரூபாய். ரெண்டையும் ஆட் பண்ணால் 100 பாயிண்ட்ஸ். நேற்று இருந்த டைம் வேல்யூவை 0 ஆக்கியிருக்காங்க. இந்த 0வுக்காக தான் இத்தனை மூமெண்ட் நடந்துட்டு இருந்தது. இதை நம்ம காலையிலையும் சொல்லியிருந்தோம், இந்த வீடியோவில் நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா 17,800க்கும் 18,000க்கும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 200 புள்ளிகள். 17,800 115னா ஆட்டோமேட்டிக்காக 85 ரூபாய் தான் இவங்க இருப்பாங்க அப்படிங்கிறது கண் மூடிட்டு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு இது எக்ஸாக்டாக இருக்க போகிறது. இதற்காகத்தான் இதை எப்படியெல்லாம் நீங்கள் புரிஞ்சு உங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராட்டஜி இதை வச்சு நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்களோ அதுதான் ரொம்ப முக்கியம். போர் அடித்ததுக்கு மார்க்கெட்டில் போர் அடித்தா தண்ணி வரலாம், ஆனால் அது நம்ம கண்ணில் வந்தது மாதிரி ஒரு கண்ணீருக்கு காரணமே இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி தான். இது மிக குறைவாக இருந்தனாலே மார்க்கெட் என்னாகும், லோயர் வேல்யூம் இருக்கும், மந்த நிலை இருக்கும், வாய்ப்புகள் குறைவு, மூமெண்ட் ரேஞ்ச் எக்ஸ்பேண்டுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஆனால் மந்த்லி எக்ஸ்பைரிங்காட்டி ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அதனை தவிடுபடி ஆக்கிவிட்டது மார்க்கெட். அடுத்த கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா அதுவும் வேல்யூம் கம்மியாக இருக்குது. என்ன பண்ணலான்னா நம்மளுக்கு இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அதிகமாகிற வர வியாபாரம், ஆப்ஷன் வியாபாரம் செய்பவர்கள் கொஞ்சம் மார்க்கெட்டை விட்டு வெளியில் இருக்கிறது புத்திசாலித்தனம். ஏன்னா
இதில் நீங்கள் ஒரு பிரேக் அவுட்டுக்காக முயற்சி பண்ணுறீங்க. ஒரு பிரேக் அவுட்டுக்கு முயற்சி பண்ணும்போது இதில் அன்சக்சஸ் அதிகமாக இருக்கும், சக்ஸஸ் வந்து குறைவாக இருக்கும். காரணம் இம்ப்ளைட் வாட்டில் ஒரு பிரேக் அவுட்டை வந்துட்டு சந்தையை வந்து எடுத்துக்கிட்டு அதை ஒரு கொண்டாட்டமாக செய்யக்கூடிய வாய்ப்பு இங்கே குறைவாக இருக்கும்போது, அதனால் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி இதுக்குள்ளே எல்லாம் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா அதனுடைய எதிர்பார்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால் இம்ப்ளைட் வாலிட்டி அதிகமாக இருக்கிற வர டிகேவும் கம்மியாக தான் இருக்க போகுது, அப்ரிஷியேஷன் டைம் வேல்யூ இன்க்ரீஸும் கம்மியாக தான் இருக்க போகுது. அப்போ இதில் நீங்கள் போராடி வெற்றி பெறுவது கடினம். அதனால் இந்த மார்க்கெட்டை விட்டு கொஞ்சம் வெளியில் இருந்துட்டு நம்மளுக்கு ஏற்ற மார்க்கெட் வரும்போது நீங்கள் வர்த்தகம் செய்ய முற்படணும். சும்மா நம்மளுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணி அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை வந்து சக்ஸஸிவ் பண்ணுறது இந்த மார்க்கெட்டில் கடினம். ஏன்னா வாய்ப்பே இல்லாத மார்க்கெட்டில் நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி கொடுத்தாலும் அதனுடைய சக்ஸஸ் ரேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் வந்துட்டு இதில் வியாபாரம் செய்யாமல் இருப்பது உங்களுடைய முதலீட்டை காப்பாற்றுவதற்கு சமம் அப்படிங்கிறது தான். அதாவது நீங்கள் என்ன லாபம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த லாபமே பெருசு அப்படிங்கிற மாதிரி உங்களை எடுத்துக்கலாம். இதனுடைய குறிகள் என்ன 17,832 டு 18,007, வைட் ரேஞ்ச் 17,725 டு 18,075. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 17,975, 18,007, 18,056. சப்போர்ட் லெவல் 17,884, 17,832, 17,763 இருக்கும். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஹைக்கு லோவுக்கு உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா வெறும் 300 புள்ளிகள் தான். மார்க்கெட் வந்துட்டு அந்தக்குள்ளே இருக்கிறவங்கள டைம் வேல்யூ 0 ஆக்கிறதுக்கு ஒரு மொமெண்டம் பண்ணும்போது உங்களோட ப்ரீமியம் மெரோட் ரொம்ப கடுப்பாகி ஒரு வியாபாரம், அதாவது ஏன்டா நம்ம வர்த்தகம் பண்ணுறோம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். இதுலேயும் வெற்றி பெற்றவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம இது பண்ணல. ஆனால் வெற்றி பெற்றவர்களுக்கும் பெரிய வெற்றியாக அதை மாற்ற முடியாது. இதை நம்பி இந்த மார்க்கெட்டை இந்த இடத்துல நம்பி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இங்கே குறைவு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸ்பாட் ஃபியூச்சர்ஸ் வந்து சம்மான கான்ட்ராக்ட் க்ளோசிங் அப்படி தான் கொடுக்க போகிறாங்க. இதில் என்ன அப்படின்னா நம்மளுக்கு இது மே கான்ட்ராக்டே ப்ரீமியம் இல்லாமல் இருக்கிறது ஒரு வாய்ப்பு என்ன அப்படிங்கிறத யோசிக்க வேண்டிய விஷயம். நாளை தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நிஃப்டியில் இருக்கிற ப்ரீமியம் பேங்க் நிஃப்டியில் இல்லை, இது கொஞ்சம் சற்று கவனிக்க வேண்டிய விஷயம். மே 4ஆம் தேதி கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா 43,000 கால், 42,800 கால், 42,900 கால், 43,000 புட் கொடுத்துருக்குறாங்க. மார்க்கெட் வந்துட்டு 42,500 இருந்து 43,000க்குள்ள 43,500க்குள் இருக்க வாய்ப்புகள் அதிகம். 43,000 கால் புட்டை வைத்து தான் சந்தையோட பயணம் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறதை பார்க்கலாம். இம்ப்ளைட் வாலிட்டி கொஞ்சம் நிஃப்டி கம்பேர் பண்ணும்போது கால் சைடு கம்மியாக இருக்குது, புட் சைடு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இங்கே இது என்ன பார்த்தீங்கன்னா இந்த சில விஷயங்களை சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாற்றிட்டே இருக்கணும். இங்கே இந்த ப்ரீமியம் டைம் வேல்யூ நம்மளுக்கு இருக்கிறத முதலில் யாருக்கு இது நல்லதுன்னா, நீங்கள் சிறுத்தை படம் பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா கார்த்திக் அவருக்கு பார்க்குற பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேரும் போட்டிருக்கிற நகைகளோட மதிப்பு தான் அவர் கண்ணுக்கு தெரியும். அப்போ லட்டு தின் ஆசையா அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் செல்லருக்கு தேவை இந்த டைம் வேல்யூ தான். அவங்க கண்ணில் யார்கிட்டையாலும் டைம் வேல்யூ இருக்கோ அவங்கள பார்த்து செல் அடிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் ஆப்ஷன் பையருக்கு அந்த டைம் வேல்யூ அதிகமாக இருந்தால் தான் அந்த எதிர்பார்ப்பு சைடு போகிறக்கு ஒரு வாய்ப்பாக நம்ம நினைப்போம். அப்போ இதில் யார் சக்ஸஸிவ் அதிகம்னா 90% செல்லருக்கும் 10% தான் வந்துட்டு பையருக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த செல்லர் எப்போ பயப்படுறாங்களோ அப்போ தான் வந்துட்டு பையருக்கு ஒரு வாய்ப்பாக அமையும். அதனை புரிந்து கொண்டால் இதை வந்து சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும். டைம் வேல்யூ அதிகமாக இருக்கும்போது அது தொடக்கத்தில் இருந்தால் எப்படி இருக்குது, கடைசியில் எப்படி இருந்தால் எப்படி இருக்குன்னு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மாற்றிட்டே இருக்கணும் ஸ்ட்ராட்டஜிஸை. அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ இதன் அடிப்படையில் 42,709 டு 43,259, வைட் ரேஞ்ச் 42,450 டு 43,550. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 43,076, 43,259, 43,584. சப்போர்ட் லெவல் 42,881, 42,709, 42,382 இருக்கும். இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்ம கொடுத்துட்ருக்கிறோம். அது ஏப்ரல் 29ஆம் தேதி துவங்குகிறது. விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு அதன் விவரத்தையும் உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். வாட்ச் லிஸ்ட்டில் எப்படி நீங்கள் வந்துட்டு ட்ரெண்டை வந்து நம்ம டிசைட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வாட்ச் லிஸ்ட் மூலிமா நம்ம வீடியோ கொடுத்துருந்தோம். அதை பார்த்து நிறைய பேர் கேட்டே இருக்கீங்க. இது தனி சாஃப்ட்வேர் கிடையாது, ஒவ்வொரு ப்ரோக்கர் ஆஃபீஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணுறது. இது முதல்ல வந்து நம்ம சார்ந்த நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்தா அலைஸ் ப்ளூ, ஜிபுல் எல்லாம் பார்த்தீங்கன்னா அலைஸ் ப்ளூ நெக்ஸ்ட் டெர்மினல் இருந்தது, அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அலைஸில் இப்போ கிடையாது.
ஜிபுலில் வந்து நெஸ்ட்டை க்ளோஸ் பண்ணாலும் கூட மைண்ட்ன்ட்டு ஒரு சாஃப்ட்வேர் அவங்களே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதில் இருக்குது. விருப்பம் உள்ளவர்கள் ஜிபுலில் நம்மளுக்கு டிமேட் கணக்கு துவங்கணும்னா நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறோம். அதனை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அல்லது 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் கணக்கு துவங்க எங்களுடைய அழைக்கலாம். அதற்குண்டான உதவிகள் நாங்கள் செய்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.